Hi Yasmin. ஹலோ. Tell me about yourself. நான் பெங்களூர்ல இருந்து ஐம் மோஸ்ட்லி அ மாடல். என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆரண்ய காண்டம். அதுக்கப்புறம் கல்கி சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோட மூணாவது படம். Very good. இந்த படத்துல உங்க கேரக்டர் நேம் என்ன? அஞ்சலி. Anjali. Okay, very famous name. How do you feel like? How do you got this offer? Like Anjali offer? பாலாஜி சார் தேடிட்டு பெங்களூருக்கு வந்தாங்க. ஸோ கதை சொன்னதுக்கு அப்புறம் நான் கன்வின்ஸ் ஆனேன். வெரி குட். உங்க கேரக்டரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஜானரான ஸ்டோரி? இது ஆக்சுவலி நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இது ஒரு இமோஷனல் த்ரில்லர்னு சொல்லலாம். ஓ, எமோஷனல் த்ரில்லர். ஆமா. ஓகே. எனி ரொமான்ஸ் இன் திஸ் மூவி ஃபார் யூ? No. No romance. I play a very pivotal character. Oh, very good. இதுல உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சமான சீன் என்ன இருக்கு? இதுலையா ஆக்சுவலி நிறைய சீன்ஸ் பிடிச்சிருக்கு. ஆனா அதை நான் இப்போ சொல்லிட்டா கேரக்டர் ரிவீல் ஆயிடும். அதுக்காக நீங்க 29th படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுக்கும். சரி. இதுல உங்களுக்கு டஃபஸ்ட் சீன் எது? டஃப்னு அப்படி எனக்கு தெரியல. பிகாஸ் கஷ்டப்பட்டு பண்ண திருப்பி क्वेश्चन கேளுங்க. டஃபஸ்ட் சீன் அப்படி டஃப்னு எனக்கு தெரியல. பட் ஐ தாட் லைக் everything was a good scene for me as an actor. I think normal challenges தான், but nothing out of the ordinary. சரி. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு? வேற என்ன கமிட் ஆயிட்டீங்க? இப்போதைக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு நல்ல ரோல்ஸ் கிடைச்சா மட்டும் நான் படம் பண்ணுவேன்னு எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ ஐம் வெரி சூஸி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.